ஒரு ஊர்ல ஒரு பிராமணர் ஒருத்தர் அவர் மனைவியோட வாழ்ந்து வந்துட்டு இருந்தாரு. அவர் பேரு கிட்டு. அவர் மனைவி பேரு பட்டு. ஒரு நாள் பட்டு சமைக்கும் மனம் கிட்டுவின் மூக்கை தொலைத்தது. நல்ல வாசனை வருது. பஜ்ஜி சுட்டிருக்கியா? எடுத்துட்டு வா. என்று சொன்னதும் ஒரு தட்டு நிறைய பஜ்ஜியை பட்டு எடுத்துக்கொண்டு இதோ வந்தார். வந்துட்டேன். இந்தாங்க, சூடா சூடா இருக்கு, சாப்பிடுங்க. இன்னைக்கு பஜ்ஜி ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கு. என்று சொல்லிக்கொண்டே ஒரு தட்டு பஜ்ஜியையும் சாப்பிட்டு விட்டார். சிறிது நேரத்தில் கிட்டுவின் வயிற்றில் ஏதோ சரியில்லாதது போல் உணர்ந்தார். பட்டுவும் அவளுக்கு தெரிந்த எல்லா வீட்டு வைத்தியத்தையும் செய்து பார்த்தார். ஒன்றும் கை கொடுக்கவில்லை. வலியால் துடிக்கும் கிட்டுவை பார்த்து பட்டு வேகமாக டாக்டரை அழைத்தாள். டாக்டரும் வந்து பரிசோதித்துவிட்டு அவர் பங்குக்கு மருந்து மாத்திரைகளை எழுதி கொடுத்தார். வயிறு வலி அதிகமாக உள்ளது டாக்டர். இதை எடுத்துக்கொள்ளுங்கள். இது உதவும். ஆனால் அந்த மருந்துகளை சாப்பிட்டும் கிட்டுவிற்கு எந்த பயனும் இல்லை. பக்கத்துல ஒரு வைத்தியர் இருக்காரு. அவரை கூட்டிட்டு வந்து காட்டலாமா? எல்லாரும் சொல்றாங்க அவர் ரொம்ப நல்ல கைராசிக்காரர்னு. என்று கூறிவிட்டு வைத்தியரை அழைக்க ஏற்பாடு செய்தாள் பட்டு. வைத்தியரும் கிட்டுவை பரிசோதித்துவிட்டு, இது கடுமையான வாயு தொல்லை. இதை அவ்வளவு எளிதாக சரி செய்ய முடியாது. இதற்கு ஒரே ஒரு உபாயம் மட்டுமே உள்ளது என்று கூறினார். கிட்டுவும், என்ன உபாயமானாலும் கூறுங்கள், அதை நான் எப்படியாவது செய்து விடுகிறேன் என்று கூறினான். அதற்கு வைத்தியர், நீ 3 நாட்கள் காலையிலும் மாலையிலும் நல்ல வறுத்த கருவாட்டின் மணத்தை சுவாசிக்க வேண்டும். அப்பொழுது உன் வயிற்று வலி சரியாகிவிடும் என்று கூறினார். எனது கருவாடா? நான் ஒரு பிராமணன், நான் எப்படி கருவாடு என்று தயங்கினான் கிட்டு. அப்பொழுதுதான் உங்கள் வயிறு வலி சரியாகிவிடும். உங்களை ஒன்னும் சாப்பிட சொல்லவில்லையே, மனம்தானே பிடிக்க சொல்கிறேன் என்று வைத்தியர் கிட்டுவிடம் கூறினார். கிட்டுவும் வயிற்று வலி எப்படியாவது சரியானால் போதும் என்று நினைத்து, ஒரு மீன் கடைக்காரரிடம் சென்று, எனக்கு தீராத வயிற்று வலி, என்னை வைத்தியர் இவ்வாறு செய்ய சொன்னார் என்று கூறினார். மீன் கடைக்காரரோ, அதனால் என்ன, நீங்கள் தாராளமாக வரலாம் என்று கூறினார். அன்றையிலிருந்து 3 நாள் தினமும் காலையும் மாலையும் கிட்டு மீன் கடைக்கு வந்து கருவாட்டு வாசனையை முகர்ந்து விட்டு போனார். இப்படியே 3 நாட்களும் போனது. கிட்டுவும் பழைய நிலைமைக்கு மாறிவிட்டான். வயிற்று வலியும் சரியாகிவிட்டது. அவன் விரும்பிய உணவை உண்டு மகிழ்ந்தான். இதை அறிந்த மீன் கடைக்காரன் கிட்டுவின் வாசலில் கடன்காரன் போல காத்து கொண்டிருந்தான். கோவிலில் இருந்து வீடு திரும்பிய கிட்டுவை வாசலிலேயே மடக்கி, எனக்கு பணம் கொடு என்று மிரட்டினான். காசா? எதுக்கு காசு? நான் ஒன்றும் உன் மீனை சாப்பிடவில்லையே, நான் முகர்ந்துதானே பார்த்தேன். அதற்கு எதற்கு காசு தர வேண்டும் என்று கிட்டு கேட்டார். மோந்து பார்த்தாலும் காசுதான். போய் காசு எடுத்துட்டு வா, இல்லன்னா அவ்வளவுதான். சரி இரு, நான் எடுத்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு கிட்டு வீட்டினுள்ளே சென்று ஒரு உண்டியலை எடுத்து வந்து அதை குலுக்கி காட்டினார். எனக்கு மீனோட வாசனை மட்டும் தானே தந்தேன், அதனால நான் காசோட சத்தத்தை மட்டும் உனக்கு தரேன். ரெண்டுக்கும் சரியா போச்சு. மீன்காரர் கிட்டுவை ஏமாற்ற பார்த்தார். ஆனால் கிட்டுவின் புத்திசாலித்தனத்தால் மீன்காரர் ஏமாந்து போனார். ஒரு ஊரில் பாலுவும் அவனுடைய அம்மாவும் ஒரு வறுமையான சூழ்நிலையில வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. பாலுவின் அம்மா பாலுவிடம், பாலு, நீ என்ன செய்யற? நம்ம வீட்டுக்கு பின்னாடி நிறைய பூசணிக்காய் இருக்கு, அதையெல்லாம் பறிச்சுக்கிட்டு போய் வித்துட்டு வா, நம்ம செலவுக்காகும் என்று கூறினார். பாலுவும், சரிங்கம்மா, அப்படியே செய்கிறேன் என்று கூறி உடனே எழும்பி பூசணிக்காயை பறிக்க கிளம்பிவிட்டான். பாலுவும் வீட்டின் பின்புறம் சென்று பூசணிக்காய்களையெல்லாம் பறித்து 2 கூடைகளிலும் அடுக்கினான். பிறகு அதை தோளில் சுமந்து கொண்டு வியாபாரத்திற்கு கிளம்பினான். தினமும் இந்த வழியாக செல்லும்போது ஒரு குருகுலத்தை கடந்தே அவன் செல்வான். நீண்ட நாட்களாக பாலுவிற்கு அந்த குருவிடமிருந்து மந்திரங்களும் வேதங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசை. அதனால் அவன் குருவிடம் சென்று நேரடியாக, ஐயா, என்னையும் இந்த குருகுலத்தில் சேர்த்து கொள்ளுங்கள் என்று கூறினான். அதற்கு குருவும், போடா மூடனே என்று கடினமாக திட்டிவிட்டார். குரு திட்டியதை மந்திரம் என்று கருதி பாலு மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவன் கொண்டு வந்த பூசணிக்காயை குரு தட்சணையாக வழங்கினான். பாலுவும் வீட்டுக்கு சென்று குரு சொன்ன வார்த்தையே மந்திரம் என்று கருதி அதை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்தான். இவ்வாறு பல நாட்கள் போய்விட்டது. அந்த நாட்டு ராஜாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே பாலு தன்னம்பிக்கையுடன் அரண்மனைக்கு சென்றான். அங்குள்ள அனைவரும் கேலி செய்தாலும் பாலு எதையும் பொருட்படுத்தவில்லை.
ராஜாவை என்னால் காப்பாற்ற முடியும் என்று கூறிவிட்டு விளக்குகளெல்லாம் அடுக்கி வைத்து குரு சொன்னதை மந்திரமாக சொல்ல ஆரம்பித்து விட்டான். ஏதோ அதிசயம் நேர்ந்தது போல ராஜாவும் குணமாகி எழுந்து விட்டார். ராஜா தன் உயிரை காப்பாற்றிய பாலுவுக்கு நிறைய பொற்காசுகளை வழங்கினார். மிகுந்த செல்வந்தரான பாலு குருவை தேடி வந்தார். குருவிற்கு வணக்கம் சொல்லி, ஐயா, உங்களால் தான் எல்லாம் நடந்தது என்று மகிழ்ந்தார். அதற்கு குரு, அப்படியொன்றுமில்லை மகனே, நான் சொன்னதை நீ நம்பினாய், உன் நம்பிக்கையே உன்னை காப்பாற்றியது என்று கூறினார்.